நம்பைல வந்து இப்ப உங்களுக்கு வந்து இண்டெக்ஸிங் செய்ய தெரிஞ்சிச்சு. இந்த இண்டெக்ஸிங்ன்னு சொல்ல வர்றது என்ன? ஒரு சிங்கிள் எலிமெண்ட்ட வந்து அக்சஸ் பண்றது. இது வந்து உங்களுக்கு ஒரு பேசிக்கா ஒரு இண்டெக்ஸிங் தெரியுமென்டா, உங்களால வந்து என்ன ஒரு ஹையர் டைமென்ஷன் அரே வந்து இப்ப நம்ப எந்த பொறுத்தவரை என்ன கூட அரே டைப் ஆஃப் டேட்டால தான் வொர்க் பண்ணும். இப்ப பேசிக் வந்து அரே இண்டெக்ஸிங் உங்களுக்கு தெரிஞ்சுமென்டா, உங்களால ஹையர் டைமென்ஷன் அரேல வந்து ஈஸியா வந்து வொர்க் பண்ணக்கூடியதா இருக்கு. மேபி ஒரு சப்செட் எடுத்து அதுல வந்து ஒரு அனலிட்டிக்கல் பார்ட் உங்களால அக்சஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. ஸோ இந்த வீடியோல வந்து என்ன எப்படி வந்து பேசிக்கா என்ன ஒரு ஒன் டைமென்ஷனல் அரேல வந்து எப்படி இன்டெக்ஸிங் செய்யலாம் வந்து டீப்பா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல் நான் சிவானுஜன் என்னோட சேனல்ல வந்து என்ன ஏஐ மிஷின் லேர்னிங் டேட்டா சயின்ஸ் ரிலேட்டட் டியூட்டோரியல் ஷேர் பண்ணிட்டு வரேன். வாங்க வீடியோக்குள்ள வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா வந்து இப்ப இண்டெக்ஸிங்டா என்ன? இண்டெக்ஸிங்டா என்ன? ஒன்றுமே இல்ல. நாங்கள் ஒரு அரேன்னு சொல்ல வர்றது இப்ப நீங்க பைத்தன்ல படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். பைத்தன்ல வந்து டேட்டா டைப் அந்த லிஸ்ட் ஃபார்மேட்ல வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய என்ன ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் ஒரு கலெக்ஷன் ஒன் ஆஃப் கலெக்ஷன் டைப் என்ன லிஸ்ட். இப்ப லிஸ்ட்ல நீங்க வந்து ஆல்ரெடி எப்படி நீங்க எலிமெண்ட் அக்சஸ் பண்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமா இருந்தது. இண்டெக்ஸிங் வந்து உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி லிஸ்ட் இல்ல பைத்தன் லிஸ்ட் தெரியுமா என்ன சேம் கான்செப்ட். எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. இங்க என்ன டெர்மினாலஜி மட்டுமே அரே என்று மாறப்போகுது. பட் இங்க என்ன ஒன் டைமென்ஷன் அரே கிட்டத்தட்ட என்ன லிஸ்ட்டுக்கு ஈக்குவல் ஆகக்கூடிய ஒரு சேம் கான்செப்ட்னு சொல்லலாம். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் இண்டெக்ஸிங் சும்மா ஷோர்ட் ஹவுஸ் ஒரு நோட் வரும் ஆக்சஸிங் சிங்கிள் எலிமெண்ட் ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் எலிமெண்ட் நாங்க வேரியஸ் இண்டெக்ஸிங் கொடுக்கோம். ஸோ அதுக்குள்ள பார்க்கலாம் எப்படி நாங்கள் ஆக்சஸ் பண்ண போறோம். ஸோ அதான் என்ன கொமனா வந்து இண்டெக்ஸிங்னு சொல்ல வர. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஒரு அரே ஒன்று கிரியேட் பண்ணணும். சரியா அப்போ உங்களோட நாங்கள் இண்டெக்ஸ் செய்யணும்னா எங்களுக்கு ஒரு அரே தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அரே ஒன்று கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செல் ஆட் பண்றேன். சரியா இப்போ நான் ஒரு அரே ஒன்று கிரியேட் பண்றேன். இந்த அரே எப்படி வேணாலும் கிரியேட் பட் உங்களுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இது பாக்குறீங்கன்னா நாங்க வந்து ஆல்ரெடி என்ன நம்பாயில வந்து எப்படி அரே கிரியேட் பண்றது நம்ப என்ன எப்படி ரேண்டம் அரே கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிக்கோம். ஓகே லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க. ஸோ இங்க வந்துட்டு nb.array என்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை கொடுத்து நான் இப்போ அரே கிரியேட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு தெரியும் என்ன அரே வந்து வேரியஸ் ஃபார்மேட்டில் வந்து நான் கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து nb.array என்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை யூஸ் பண்ணி உங்களுக்கு அரே கிரியேட் பண்ணி காட்டுறேன். சரியா இப்போ நான் கொடுக்க போகிற நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19. ஓகே சரியா நான் இப்போ இண்டெக்ஸிங்கான இது கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதான் நான் கிரியேட் பண்ண அரே இப்போ நாங்கள் பிரிண்ட் பண்ணி இந்த அரே ஒர்க் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன எங்கள் அரே ஒர்க் பண்ணுது. ஓகே அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ இப்போ நான் முதலாவது பேசிக் சிங்கிள் எலிமெண்ட் இண்டெக்ஸிங் அப்போ பேசிக் சிங்கிள் எலிமெண்ட் இண்டெக்ஸிங் ஒன்றுமே இல்லை. இப்போ இது எங்கட அரே சரி இப்போ அரே இது ஒரு ஒன் டைமென்ஷன் இது நாங்கள் ஒன் டைமென்ஷன் அரேல தான் ஒர்க் பண்ணுறோமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்தாலும் நாங்கள் செக் பண்ணி பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா என்ன எங்களோட டைமென்ஷன் வந்து ஒன் டைமென்ஷன் அரே சரியா இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணுற அரே வந்து ஒன் டைமென்ஷன் அரேன்னு கன்ஃபார்ம் பண்ணியும் சரி ஒன் டைமென்ஷன் அரேல எப்படி நாங்கள் வந்து இண்டெக்ஸிங் பண்ண போகிறோம். சரி இப்போ இந்த அரே 10லேருந்து ஸ்டார்ட் ஆகுது 19ல முடியுது. இப்போ நான் என்ன சொன்னேன் சிங்கிள் எலிமெண்ட் ஆக்சஸிங் இப்போ நாங்கள் ஒரு முதலாவது 10 எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ண போகிறோம். அது வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இப்போ உங்களுக்கு தெரியும் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 எலிமெண்ட் இருக்குன்னா லிஸ்ட் இண்டெக்ஸிங் எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு பைத்தன் லிஸ்ட்டை பொறுத்தவரை பைத்தனை பொறுத்தவரை இண்டெக்ஸிங் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க லிஸ்ட். இப்போ சேம் கான்செப்ட் இங்கேயும் என்ன அரேலையும் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸிங் வந்து அதாவது இந்த 10 எலிமெண்ட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அதாவது கொஞ்சம் நம்பாயிலையும் வந்து நம்பையோட டேட்டா ஸ்ட்ரக்சர் கொமன் அரே டேட்டா ஸ்ட்ரக்சர் இந்த டைப். ஸோ அங்கேயும் அது இந்த கிட்டத்தட்ட லிஸ்ட்டை மாதிரி தான். பட் என்ன நாங்கள் அரேண்ட் ஒரு முன்னுக்கு என்ன ஒரு டெர்மினாலஜி ஒன்று வந்து நாங்கள் அந்த கன்ஃபர்மேஷனுக்கான டேட்டா டைப் செக் பண்ணி அரேண்ட் நம்பர் பேஸ் பண்ணி செய்யும் போது ஸோ அங்கேயும் இந்த இண்டெக்ஸிங் வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 10 எலிமெண்ட் இண்டெக்ஸ் 0 அப்போ 11 எலிமெண்ட்ஸ் என்ன ஒன் இப்போ லிஸ்ட்டில் பைத்தன் லிஸ்ட்லேயே முதலாவது எலிமெண்ட் இண்டெக்ஸ் வந்து லிஸ்ட்டில் வந்து 0ண்டா ரெண்டாவது இண்டெக்ஸ் என்ன வேணும். அப்போ 5 எலிமெண்ட் இருந்தால் நான் அந்த 5வது எலிமெண்ட் இண்டெக்ஸ் 4 இருக்கு ஒன்று குறைவாக இருக்கு. அப்போ ரெண்டாவது எலிமெண்ட் இங்கே 11 இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இருக்கும் 12 இண்டெக்ஸ் என்ன அப்படியே போய் கொண்டு இருக்கும். சரியா அப்போ இங்க வந்து நான் முதலாவது எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ண போறேன். முதலாவது எலிமெண்ட் எப்படி ஆக்சஸ் பண்றது. அப்போ உங்களுக்கு முதலாவது எலிமெண்ட் இண்டெக்ஸ் என்ன தெரியும் 0 இப்போ 0 கொடுத்தாங்களுக்கு 10 ஆக்சஸ் பண்ணக்கூடிய இருக்கான்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா என்ன எங்களால் 10 வந்து என்ன ஆக்சஸ் பண்ணக்கூடியமே இருக்கு. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து என்ன அப்போ இங்கேயும் என்ன பைத்தன் மாதிரி தான் இண்டெக்ஸிங்கும் கிட்டத்தட்ட லிஸ்ட் பைத்தன்ல இருக்க லிஸ்ட் இண்டெக்ஸிங் மாதிரி தான் இங்கேயும் மக்கள் லிஸ்ட்டில் வந்து என்ன 0 இண்டெக்ஸிங்னு சொல்ல வரது முதலாவது எலிமெண்ட் இங்கே அரேலையும் வந்து என்ன 0 இண்டெக்ஸிங் இங்கே முதலாவது எலிமெண்ட் நான் கன்ஃபார்ம் பண்ணி நான் 0 கொடுக்க என்ன 10 வருது. இப்போ ரெண்டாவது எலிமெண்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணும் ஸ்கேப் பிரேக்கர். ஸோ உங்களுக்கு இண்டெக்ஸிங் பண்ணி எப்படி இண்டெக்ஸிங் பண்ணணும்னு என்னோட வேரியபிள் நேமுக்கு முன்னாடி என்ன ஒரு ஸ்கேப் பிரேக்கர் போட்டு அதுக்குள்ள இந்த இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்கும். இப்போ உங்களுக்கு முதல் ரெண்டாவது எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணா வண்ணை கொடுத்தோம்னா என்ன வண்ணை கொடுத்தோம்னா உங்களுக்கு என்ன அவுட் வரும்னு தெரியும். ஸோ நீங்கள் ஃபாலோ என்னோட கோட் பண்ணி பார்க்கலாம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாவது எலிமெண்ட் என்ன 11 வருது. பாருங்க ரெண்டாவது எலிமெண்ட் 11 இருக்கு. அப்போ அந்த இண்டெக்ஸ் வந்து 1 இப்போ வண்ணை கொடுக்க வந்து என்ன எங்களுக்கு ரெண்டாவது எலிமெண்ட் வந்திருக்கு. அப்போ ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் என்ன இதான் ஒரு பேசிக்கான ஒரு இண்டெக்ஸ். இப்போ நீங்கள் இருக்கலாம் ஓகே நாங்கள் ஒரு சிங்கிள் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகே முதலாவது எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணிக்க முதலாவது எலிமெண்ட் 0 கொடுத்து ஆக்சஸ் பண்ணுறோம். ரெண்டாவது எலிமெண்ட்
ஒன் அண்ட் கொடுத்து ஆக்சஸ் பண்ணுவோம். இப்போ பெரிய ஒரு அறையா இருக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் 19 எலிமெண்ட் நாங்கள் ஆக்சஸ் பண்ண வேணுமெண்ட். அப்போ நீங்கள் இருக்கலாம் நாங்கள் ஒவ்வொரு இண்டெக்ஸாக வந்து என்ன செக் பண்ணி பார்க்கணும். 0 1 2 3 4 அப்படி கவுண்ட் பண்ணி தான் இந்த இண்டெக்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியுமாண்டா? இல்லை, இங்கே வந்து 19 நாங்கள் ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் இந்த நம்பர் ஓர்டர் தான் இந்த இண்டெக்ஸ் ஓர்டர் தான் ஆக்சஸ் பண்ணணும். இல்லை, இங்கே வந்து அப்படி இந்த 19 ஆக்சஸ் பண்ணுறேன்டா. இங்கே வந்து 19 வந்து லாஸ்ட் எலிமெண்ட். உங்களுக்கு லிஸ்ட்டில் நீங்கள் ஆல்ரெடி பேவிலியர் உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல போறேன். இப்போ லிஸ்ட்டில் வந்து நாங்கள் லாஸ்ட் எலிமெண்ட் எப்படி எக்ஸ் பண்ணணும். அங்கே நெகட்டிவ் இண்டெக்ஸ்னு ஒரு கன்செப்ட் இருக்கு. அப்போ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வந்து இங்கேயுமே ஒர்க் ஆகும். நான் சொன்னேன் என்ன சொன்னேன், பைத்தன் மாதிரி பைத்தன் லிஸ்ட் மாதிரி சிமிலரான கிட்டத்தட்ட நம்ம ஒரு பைத்தன் பேஸ்ட் டேட்டா சயின்ஸ் லைப்ரரி. அப்போ இன்றைக்கு என்ன இங்கேயும் என்ன அந்த மைனஸ் எலிமெண்ட்ன்றது அந்த மைனஸ் இந்த கன்செப்ட் வந்து இங்கேயுமே ஒர்க் ஆகுது. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த பைத்தனை நாங்கள் லிஸ்ட்டில் வந்து லாஸ்ட் எலிமெண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மைனஸ் இண்டெக்ஸ் அது நெகட்டிவ் இண்டெக்ஸ் விடுவோம். இங்கேயும் என்ன அது ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் செக் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். இப்போ அரேண்ட் கொடுத்துங்கிற வேரியபிள் அந்த நம்ம அரே ஸ்டோர் ஆகிற இதில் போய் -1 கொடுக்குறோம். சரியா, -1 கொடுக்க என்ன அவுட்புட் வரும்னு பார்ப்போம். பார்த்தீங்களா 19 எலிமெண்ட் வருது. அப்போ உங்களுக்கு என்ன அங்கே கடைசி அதாவது நாங்கள் ஒரு அரேல வந்து லாஸ்ட் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும்டா எங்கட லாஸ்ட் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணணும் டிரெக்டாக என்ன -1 கொடுத்தோம்னாலே ஓகே. இந்த லாஸ்ட் எலிமெண்ட் ஆக்சஸ் வந்து நீங்கள் ரிவர்ஸில் ஆகும். அதாவது லாஸ்ட் எலிமெண்ட் ஆக்சஸ் நாங்கள் -1 கொடுத்தா அடுத்த எலிமெண்ட் 18வது எலிமெண்ட் என்ன இருக்கும், 18 எலிமெண்ட் இன்டெக்ஸ் என்ன இருக்கும், -2 இருக்கு. அதை நாங்கள் ஃபர்ஸ்ட்லேயே இருந்தாங்க லெஃப்ட் டு ரைட் போகும்போது இங்க 10 வேல்யூண்ட இண்டெக்ஸ் 0 1 to 1 இன்க்ரீஸ் ஆயிட்டு போகும். ஆனா இங்க மாறி லெஃப்ட் ரைட் டு லெஃப்ட் போகும்போது ரைட் சைடு லெஃப்ட் சைடு நோக்கி போகும்போது மாறி ரிவர்ஸா போகும்போது இங்க 19 இண்டெக்ஸ் 19 வேல்யூட இண்டெக்ஸ் வந்து -1. அப்புறம் என்ன -1 -2 -3 என்று போகுது. அப்ப நீங்க அப்படி கூட்டிட்டு போக வேண்டாம். எஸ் கூட்டிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் என்ன கூட்டிட்டு போகணும்னா அந்த நெகட்டிவ்ல எனக்கு குறைஞ்சிட்டு போகும். நாங்கள் இதை பார்த்தோம் வேல்யூ. ஸோ அது மாறி எடுக்கக்கூடாது. ஸோ இங்க பாத்தீங்கன்னா -1 என்ன 19 வருது. அப்ப நான் உங்களுக்கு ஈஸியா வந்து என்ன லாஸ்ட் இண்டெக்ஸை வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங் மூலமா ஆக்சஸ் பண்ணக்கூடிய. அப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் இப்போ அடுத்ததுங்களா -2 கொடுக்க 18 வருதான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். பார்த்தீங்களா என்ன ஜஸ்ட் எங்களுக்கு 18 வருது. அப்போ இதான் என்ன ஒரு பேசிக்கான ஒரு இண்டெக்ஸிங் என்ன பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அந்த காமன் ஆக்சஸ் பண்ண 0 1 2 ஸ்டார்ட் ஆக்சஸ் பண்ணுவோம். லாஸ்ட் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணுங்க லாஸ்ட் அதாவது ரிவர்ஸ் பார்ட் ஆக்சஸ் பண்ணுவோம். இந்த மைனஸ் இண்டெக்ஸ் அதாவது நெகட்டிவ் இண்டெக்ஸிங்ல போய் -1 கொடுத்தோம்னா மைனஸ் வேல்யூல இந்த லாஸ்ட் எலிமெண்ட் வரும். அது -1 கொடுக்க லாஸ்ட்டுக்கு முதல் எலிமெண்ட் வருது. அப்போ என்ன இதான் என்ன ஒரு பேசிக்கான இண்டெக்ஸிங் என்ன எலிமெண்ட் வைஸ் இண்டெக்ஸிங் நாங்கள் எடுத்துக்கோம். நம்ம இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லை, எந்த ஒரு கஷ்டமே இல்லை. சரி, நீ ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஓகே. இது வந்து கட்டாயங்களுக்கு தேவைப்படும் ஃபியூச்சரில் மிம்மல் பாட்டுக்கு போகும். சரி, இப்போ அடுத்தது பார்க்கலாம் என்ன அட்வான்ஸ் இண்டெக்ஸிங். ஸோ என்னடா அட்வான்ஸ் இண்டெக்ஸிங் அதுவும் ஈஸி தான் ஒன்று மேலே பிட்டமாக பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாண்டா இல்லை, சிம்பிள். ஸோ அட்வான்ஸ் இண்டெக்ஸிங் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா அகெயின் சேம் எங்களோட சேம் அரே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏங்கடா அரே. ஸோ இதில் வந்து என்ன அட்வான்ஸ் இண்டெக்ஸிங் என்ன ஒன்றும் இல்லை. இப்போ நான் இங்கே செய்ய போகிற விஷயம் பார்த்தீங்களான்னு வந்து அதுங்கட இப்போ இண்டெக்ஸ் வந்து நாங்கள் முதல் வந்து என்ன ஸ்கேப் பிராக்கெட்டில் வந்து ஒரு சிங்கிள் எலிமெண்ட் சிங்கிள் இண்டெக்ஸ் இதாக கொடுத்தாங்க. இப்போ 1 இண்டெக்ஸில் என்ன இண்டெக்ஸ் வந்து 1 இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ என்ன இல்லை இப்போ உங்களுக்கு தெரியும் இண்டெக்ஸிங் 0 ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 0 10 இருக்கு 1 இருக்கு என்ன 12 இருக்கு. இப்போ நாங்கள் வந்து இந்த அட்வான்ஸ் இண்டெக்ஸிங் லிஸ்ட் ஆஃப் இண்டீசஸ் இல்லை அரே ஆஃப் இண்டீசஸ் அது என்ன லிஸ்ட் ஆஃப் இண்டீசஸ் என்ன ஒன்றுமே இல்லை. இப்போ கிட்டத்தட்ட ஸ்கேப் பிராக்கெட்டில் வந்து சிங்கிள் எலிமெண்ட் கொடுத்தா அவ்வளோ நேரம் என்ன இண்டெக்ஸிங் இப்போ போய் இந்த ஸ்கேப் பிராக்கெட்டுக்கு ஒரு லிஸ்ட்டை போட போகிறோம். லிஸ்ட் என்ன தெரியும் உங்களுக்கு அடிஷனல் என்ன ஒரு ஸ்கேப் பிராக்கெட் போடும். அடிஷனல் இல்லை லிஸ்ட் இந்த ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்கேப் பிராக்கெட் விட வெளியில இருக்கிற அவுட்டர் ஸ்கேப் பிராக்கெட்ன்றது இண்டெக்ஸிங்கான ஸ்கேப் பிராக்கெட். இன்னும் 2 ஓட்டுல இன்சைடுக்குள்ள இன்னொரு ஸ்கேப் அது வந்து லிஸ்ட்டை குறிக்க போகுது. அப்போ லிஸ்ட் விலைக்கான லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸை வந்து கொடுக்க போகிறோம். அப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் வந்து 2 கொடுக்குறேன் கம போட்டு 3 கொடுக்குறேன். இப்போ 2, 3 இப்போ நாங்கள் ஒரு நேரம் ஒரு இண்டெக்ஸில் ஒர்க் பண்ணாங்க. சரி, ஒரு இண்டெக்ஸை கொடுத்தா மேலே ஒர்க் பண்ணேன். இப்போ ஒரு லிஸ்ட் போட்டு லிஸ்ட்டுக்குள்ள வந்து 2 நம்பர் கொடுத்து 2 3. அப்போ இதில் என்ன மாதிரி அவுட்புட் வரும்னு நினைக்கிறீங்க? இவனோட வீடியோ பாஸ் பண்ணி ரன் பண்ணிட்டு சொல்லுங்க, செக் பண்ணி பாருங்க அவுட்புட். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். சரியா, ரன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா 12 13 பேர். அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து நான் இப்போ இந்த அதாவது எங்களோட அரே அந்த ஸ்கேப் பிராக்கெட் அந்த இண்டெக்ஸிங் அந்த ஸ்கேப் பிராக்கெட்டுக்குள்ள அதுக்குள்ள இன்னொரு லிஸ்ட் அதாவது இன்னொரு ஸ்கேப் பிராக்கெட் போறோம். அப்போ இன்னொரு ஸ்கேப் பிராக்கெட் லிஸ்ட் ஆஃப் இண்டீசஸ் அதாவது சிங்கிள் இண்டீசஸ் வெளியே கொடுக்கும்போது டைரக்டா ஒரு ஸ்கேப் பிராக்கெட் அதாவது நிறைய அந்த இண்டெக்ஸிங் ஸ்கேப் பிராக்கெட்ல ஓடுறோம். ஆனா மோர் தேன் 1 இண்டெக்ஸ் இந்த இப்போ 2 ஒரு இண்டெக்ஸ் வெளியே 2 12 இண்டெக்ஸ் இந்த 0 1 2 அடுத்தது 13 இண்டெக்ஸ் வந்து என்ன கிட்டத்தட்ட 2 சாரி 3 0 1 2 3. அப்போ சரி, அப்போ 2, 3 டபுள் இண்டெக்ஸ் கொடுக்க போதும். இப்போ டபுள் இண்டெக்ஸ் கொடுக்கிறது லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸாக கொடுக்கணும். சரி, அப்போ லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸாக கொடுக்கும்போது நாங்கள் ஒரு லிஸ்ட் ஃபார்மேட்டில் கொடுக்கும்போது அது எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வர போன 2வது இண்டெக்ஸுடைய வேல்யூவான 12 3வது இண்டெக்ஸான வேல்யூ 13 உங்களுக்கு ரிட்டர்ன். இதான் என்ன அட்வான்ஸ் இண்டெக்ஸிங்கோட ஒரு ஐடியா. நீங்க நினைக்கிறேன் அட்வான்ஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸா ஒன்றுமே இல்லைன்னு. நாங்கள் இண்டெக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம். கொடுக்க போகிற இண்டெக்ஸ் அளவு என்ன கவுண்டா கூட 2 டபுளாக கொடுக்க போகிறோம். டபுள் இல்லை ட்ரிபிளாக கொடுக்க போகிறோம். அப்போ இங்கே 2 3 கொடுக்க போகிற எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வேண்டும் 3 வேல்யூ கொடுத்து பாருங்க. சரியா, இப்போ ஸ்கேப் பிராக்கெட்ல போய் 2 3 5
அப்போ இது என்ன உங்களுக்கு என்ன ஐடியா வந்து என்ன வேலை பண்ணுறது 12 என்ன 5 அப்போ 15 வேறு அப்போ 5 இண்டெக்ஸில் வேல்யூ என்ன 0 1 2 3 4 5 5 15 இருக்குது. அப்போ இதான் என்ன மல்டிபிள் வேல்யூ வந்து என்ன சைமல்டேனியனா ஆக்சஸ் பண்ணுறது இந்த இண்டெக்ஸிங்கில் வந்து. ஸோ அடுத்தது பார்க்கலாம். இப்போ நான் ஓகே இது லிஸ்ட்டாக கொடுத்தாங்க என்ன எங்களோட இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் வேல்யூவாக கொடுத்தாங்க, லிஸ்ட் ஆஃப் இண்டீசஸ் கொடுத்தாங்க. இப்போ அரேன்னு நாங்கள் காய்ச்சிக்கிறேன் என்ன லிஸ்ட் அரே ஆஃப் இண்டீசஸ். அது என்ன அரே ஆஃப் இண்டீசஸ்ண்டா இப்போ நான் இண்டீசன் ஏஆர் ரெண்டு போட்டு இண்டீசஸ் போடுறோம். அப்போ இண்டீசன் ஒன்றுமே இல்லை, நான் அரே ஆஃப் இண்டீசஸை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அரே ஆஃப் இண்டீசன் நான் ஓகே நாங்கள் லிஸ்ட்டில் கொடுத்த வேல்யூ இப்போ நாங்கள் அரே ஃபார்மெட்டில் கிரியேட் பண்ணி கொடுக்க போகிறோம். இப்போ நான் இது அரேன்னு கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அரே கிரியேட் பண்ணா புதுசாக இது அரே கிரியேட் பண்ணா புதுசாக நான் ஒரு அரேயும் கிரியேட் பண்ண போகிறேன். இந்த ஸ்கேப் பிரேக்கெட்டுக்கு நான் கொடுக்க போகிறது ஓகே 2,3 கொடுக்குறோம். சரியா 2,3 கொடுத்துட்டு இப்போ நாங்கள் மேலே வந்து இந்த 2,3 ஒரு லிஸ்ட் டைப்பில் கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இந்த 2,3 லிஸ்ட் டைப்பில் இருக்குது. இங்கே அந்த 2,3 அரே டைப்பில் கொடுக்க தெரியும். என்பி.டாட் அரே வச்சு நாங்கள் அரே இல்லை அந்த இண்டீசஸை வந்து அரே டைப்பில் கொடுத்து எங்களால் ஆக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ ஏஆர்ன்றது எங்கட என்ன எங்கட அரேன்னு தெரியும், நம்ப அரேன்னு தெரியும். இந்த அரேல போய் ஸ்கேப் பிரேக்கெட்டுக்குள்ள போய் என்ன ஏஆர்ஆர் இண்டீசஸ் வந்து மேலே கிரியேட் பண்ண வேரியம். இந்த ஏஆர்ஆர் இண்டீசஸ்ன்றது ஒன்றுமே இல்லை. என்ன நம்ம அரேல ஃபார்மேட்டில் வந்து எங்கட இண்டெக்ஸ் வேல்யூ நான் கிரியேட் வந்து 2,3 அரே ஃபார்மேட்டுக்கு மாற்றி கிரியேட் பண்ணலாம். இதை போய் நான் இதுக்குள்ள என்ன ஸ்கேப் பிரேக்கில் கொடுக்குறேன் எங்களால் வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்காது. இப்போ ஸ்கேப் பிரேக்கெட்டுக்குள்ள அரே ஆஃப் இண்டீசஸ் கொடுத்துருவேன். டேரெக்டாக என்பி.டாட் அரேன்னு போட்டுருக்கேன். நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு செப்பரேட்டாக அந்த அரே ஆஃப் இண்டெக்ஸை வந்து இண்டெக்ஸை வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு லைனில் விட்டு அந்த பர்டிகுலர் வேரியல் வந்து என்ன அகைன் எங்கள் இண்டெக்ஸிங் ஸ்கேப் பிரேக்கெட் கொடுத்து பார்த்தீங்களா என்ன அகைன் 12 பயன் மேலேயும் பார்த்தீங்கன்னா என்ன 12 பயன் அதே வேல்யூ வந்து அங்கே முதல் லிஸ்ட் ஃபார்மேட்டில் கொடுத்தாங்க. அந்த லிஸ்ட் அண்டைக்கு தெரியும் ஸ்கேப் பிரேக்கெட் கொடுக்கணும். இங்கே அரேயா கொடுக்கும்போது அரே ஃபார்மேட்டில் கொடுக்கணும். என்பி.டாட் அரேன்னு போட்டு அதுக்குள்ள அந்த இண்டெக்ஸ் இந்த 2,3ன்றது இங்கே இண்டெக்ஸை குறியுது. அப்போ அது அந்த கண்டிஷனை வந்து இந்த ஸ்கேப் பிரேக்கெட் கொடுக்கும்போது என்ன இண்டெக்ஸிங்ன்றது இந்த அரே அந்த ஏஆர்ஆர்ன்றது நம்ப அரே அந்த ஸ்கேப் பிரேக்கெட்டுக்கு அந்த நம்ப அரேயை வந்து அரே ஆஃப் இண்டீசஸாக கொடுக்கும்போது என்ன இந்த சேம் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணு அவ்வளோதான். அப்போ நீங்கள் இப்போ திருப்பி நான் இந்த இதுக்குள்ள போய் நாங்கள் 2 3 அடுத்த வேல்யூ என்ன லிஸ்ட் ஆஃப் வேல்யூ கொடுத்தோம் 5 கொடுத்தோம். அப்போ திருப்பி நாங்கள் சேம் திருப்பி கிரியேட் பண்ணோம். இதில் இவன் 5 மாற்றிட்டு இப்போ ரிட்டர்ன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 12.3 அகைன் பார்த்தீங்கன்னா என்ன 12.3 திருப்பி இந்த சேம் வேல்யூ முதல் நாங்கள் லிஸ்ட் ஆஃப் வேல்யூவாக கொடுத்துனாங்க, லிஸ்ட் ஆஃப் அரேயாக கொடுத்தோம், லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸாக கொடுத்தாங்க. இங்கே வந்து அரே ஆஃப் இண்டெக்ஸாக வந்து கொடுக்குறோம். அரே ஆஃப் இண்டெக்ஸாக வந்து என்ன இந்த ஸ்கேப் அரே இண்டீசஸா வந்து இந்த அரே இண்டீஸில் ஸ்டோர் ஆகிருக்கிற இண்டெக்ஸ் வேல்யூ 2 3 5. அப்போ அது 2 3 5 இருக்கிற இண்டெக்ஸ் என்னென்ன எங்கள் அரேல இருக்கிற இண்டெக்ஸ் என்னவோ அந்த வேல்யூ வந்து என்ன 12.3 எங்கட 2 3 5 இருக்கிறது. சரி அந்த வேல்யூ ரிட்டர்ன் இதான் என்ன ஒரு அட்வான்ஸ் இண்டெக்ஸ். அப்போ நீங்கள் கிளைண்ட் அட்வான்ஸ்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். அதான் இது ஒன்றுமே இல்லை. நாங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம்னா என்ன ரொம்ப ஈஸியான விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நாங்கள் இது வந்து அட்வான்ஸ் இல்லை. அடுத்த வந்து பூலியன் இண்டெக்ஸ் இது அதை விட ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஒன்றுமே இல்லை. பூலியன் இண்டெக்ஸிங்கன்னா என்ன கண்டிச்சிடும் பூலியன் வேல்யூ தென் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் 0 or 1 அந்த என்ன அந்த ட்ரூவா இருந்தால் ரிட்டர்ன் பண்ணும், இல்லையா ரிட்டர்ன் பண்ணாது. 1 இருந்தால் ரிட்டர்ன் பண்ணும், 0 இருந்தால் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த ஒரு கண்டிஷன் அதை நாங்கள் ஜஸ்ட் ஒன் மாதிரி ஒரு செலக்ட் பை கண்டிஷன் ஒரு கண்டிஷனை கொடுத்துக்கு மேலே இருக்கா கண்டிஷனை செக் பண்ணி ஜஸ்ட் அந்த கண்டிஷனுக்கு மேலே அது சாட்டிஸ்ஃபை பண்ணால் ரிட்டர்ன் பண்ணு, சாட்டிஸ்ஃபை பண்ணாட்டி என்ன ரிட்டர்ன் பண்ணு. ஸோ இப்போ நான் என்ன கதைக்குன்னு சில வேலை கன்ஃபியூஷனாக இருக்கு. ஸோ வந்து என்ன நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் மூலமே செய்து காட்டுறேன். இப்போ வந்துங்கடா இப்போ நான் இப்போ என்ன செய்ய போறேன் அரே இது இதான் எங்கட அரே சரியா. இப்போ நான் சொன்னேன் செலக்ட் பை கண்டிஷன் சொல்கிறேன். ஓகே இப்போ 10லேருந்து 19 வேல்யூ மட்டும் இருக்குது. இப்போ எனக்கு வேணும் இந்த அரேலேருந்து 14 விட கூடின வேல்யூஸ் மட்டும்தான் எனக்கு வேணும். இப்போ நான் ஒரு கண்டிஷன் போடுறேன் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கண்டிஷன் 1 போட்டு எனக்கு வேல்யூ இந்த அரேலேருந்து 14 விட கூடின வேல்யூ தான் இந்த அரேல இருக்கிற 14 விட கூடின வேல்யூ. இப்போ 10லேருந்து 19 வேல்யூ மட்டும் 14 விட கூடின வேல்யூ மட்டும் நான் அரே இந்த ஏஆர்ன்றது நான் அரேயை குறிக்க போது அதில் போய் கிரேட்டர் தேன் 14. அப்போ ஏஆர்ஆர் கிரேட்டர் தேன் 14 அகே நீங்கள் ஆல்ரெடி என்ன லிஸ்ட்டில் ஆக்சஸ் பண்ணிடுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்கும்போது என்ன செய்ய போகுதுண்டா இந்த கண்டிஷன் இங்கே போய் கிரியேட் பண்ணுறது இந்த கண்டிஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த கண்டிஷன் எங்கட அரே இருக்கு தானே இதில் போய் ஸ்கேப் ரைட் உங்களுக்கு இண்டெக்ஸிங் செய்யணும் அரேயில் போய் ஸ்கேப் ரைட் கூட அதுக்குள்ள வந்து என்ன நாங்கள் கண்டிஷன் கொடுக்கணும். நார்மலாக வந்து 1 கொடுத்தோம்னா அந்த ஒன்ட இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அப்போ இங்கே போய் இங்கே 1க்கு பதில் என்ன கொடுக்கணும் இந்த கண்டிஷனை கொடுக்குறோம். இப்போ இந்த கண்டிஷன் என்ன சொல்ல போகுது ஏஆர் இந்த அரேல போய் 14 விட கூடின வேல்யூ ரிட்டர்ன் பண்ணு. அப்போ கண்டிஷன் 1 பார்த்தீங்களா இந்த கண்டிஷன் 1க்கு இந்த கண்டிஷன் 1 உங்களுக்கு நீங்கள் என்ன சிங்கிள் லைன்லேயே போல இந்த வேரியபிள் கண்டிஷன் 1 கிரியேட் பண்ணாமல் இதுக்குள்ள இந்த ஸ்கேப் ப்ராக்கெட்டுக்கு ஏஆர்ஆர் கிரேட்டர் தேன் 14 நான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் அந்த கண்டிஷனை கிரியேட் பண்ணி செலக்ட் பை கண்டிஷன் அந்த கண்டிஷன் ஏஆர்ஆர் கிரேட்டர் தேன் 14 எங்களை இருக்கிற அரேல வந்து 14 விட கூடின வேல்யூஸ் இங்கே 14ன்னு சொல்ல வரது வேல்யூ சரியா கவனம் சரியா வேல்யூவாக கொடுக்குறா கொடுத்து கிரியேட் இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது அது சாட்டிஸ்ஃபை பண்ணுற வேல்யூஸை வந்து என்ன எங்களுக்கு ரிட்டர்ன். அப்போ ஒவ்வொரு வேல்யூ இந்த கண்டிஷனை போய் அரே வந்து இந்த கண்டிஷனை கொடுத்தோன்னே இண்டெக்ஸிங் பண்ண சொல்கிற அப்படி என்ன
15 விட கூட. அப்ப முதலாவது வேல்யூ போய் செக் பண்ணா அது குறைவு. 12வது வேல்யூ குறைவு. 3வது வேல்யூ குறைவு. 4வது வேல்யூ குறைவு. 5வது வேல்யூ, 6வது வேல்யூ என்ன? 14 விட கூட. அதுல இருந்து மிச்ச எல்லா வேல்யூயும் என்ன? 14 விட கூட. அப்ப என்ன? அந்த வேல்யூவை மட்டுமே ரிட்டர்ன் பண்ணிருக்கு. ஓகே, இண்டெக்ஸிங் ஸ்டைல கண்டிஷனை கொடுத்து என்ன நாங்க ரிட்டர்ன் பண்ணி ரிட்ரீவ் பண்ணி என்ன எடுத்திருக்கோம். இதான் என்ன ஒரு பேசிக்கான பூலியன் பேஸ் இண்டெக்ஸிங்னு சொல்றது. பூலியன் இண்டெக்ஸ்ல ஒரு சாட்டிஸ்ஃபை அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் நான் திருப்பி என்ன இன்னொரு கண்டிஷன் போடுவேன். இன்னொரு கண்டிஷன் போடிக்கல என்ன கண்டிஷன் 2 கொடுக்குறேன். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிஷன் 2 கொடுத்துட்டு இங்க போய் என்ன செய்ய போறேன்? ஏஆர்ஆர் லெஸ் தேன் 14 கொடுக்குறேன். என்ஆர் ரெண்டும் சேம் இல்ல, சேம் தான். கிட்டத்தட்ட நம்ம ஒரு ப்ராக்டிஸுக்கு அனுப்பி கொடுக்குறோம். சரி, இங்க போய் திருப்பி என்ன ஏஆர்ஆர் கண்டிஷன் பண்ண கொடுக்குறேன். உங்களுக்கு ஈஸியா வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, கண்டிஷன் 2 தானேங்கடா. பாத்தீங்கன்னா என்ன உங்களுக்கு இப்பயே வந்து ஏஆர்ஆர் 14 இது போய் செக் பண்ணிட்டு 14 விட குறைஞ்ச வேல்யூ எங்க அறையில தேடி இருக்கோ தேடி பார்க்கும், சர்ச் பண்ணி பார்க்கும். பார்த்துட்டு என்ன அதை விட குறைஞ்ச வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுவேன். இதான் நம்ம பூலியன் பேஸ் இண்டெக்ஸிங் ஒன்றுமே இல்லை. சின்ன விஷயம் என்ன ஒரு கண்டிஷனை கொடுக்குறோம், அக்சஸ் பண்றோம். ஸோ அடுத்தது பார்க்கலாம். இப்போ இன்னும் அடுத்தது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்துலாம். இப்போ என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இருக்கிற லிஸ்ட்ல வந்து எங்களோட அரே இருக்கு தானே, இந்த அரேல வந்து 2ஆல பிரிவிடக்கூடாது. ஈவன் நம்பர்ஸ் இருக்கா? இப்போ ஈவன் நம்பர் என்ன 2ஆல பிரிவிடும் போது என்ன அவுட்புட் பட்டன் 2ஆல பிரிக்கும் போது என்ன அந்த ரிமைனிங் பார்ட் வந்து 0வா இருக்கு. அதை எப்படி ஆக்சஸ் பண்றது? இப்போ 10 வந்து 2ஆல பிரிவிடும். சரி, 2ஆல பிரிவிடும் பேலன்ஸ் வந்து 0வா இருக்கு. 12 2ஆல பிரிச்சா 12 2ஆல பிரிவிடும் பேலன்ஸ் வந்து 0 இருக்கு. 2ஆல பிரிவிடும் போது பேலன்ஸ் வந்து 0வா இருக்கிற எலிமெண்ட்டை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டா அந்த அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ வந்து ரிட்டர்ன். அதை எப்படி ஆக்சஸ் பண்றேன்? ஒன்றுமே இல்லை. இப்போ நான் கண்டிஷன் எழுதுறேன். கண்டிஷன் 3 இங்க போய் நான் என்ன கண்டிஷன் கொடுக்க போறேன்டா, ஏஆர்ஆர் எங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் இந்த மொடியூலஸ். சரி, மொடியூலஸ் உங்களுக்கு ஃபேமிலியராக இருக்கும். நீங்கள் வயதில் கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபேமிலியராக இருக்குமென்னு சொல்கிறேன். அதில் போய் 2ஆல பிரிக்கிறேங்க. அரேல வந்து 2ஆல பிரிக்கும் போது பேலன்ஸ் வந்து 0வா இருக்கும். இதாங்கட கண்டிஷன். அப்போ உங்களுக்கு விளங்கிடும் என்ன இது இந்த மாதிரி என்ன அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணுவேன். நான் சரி ஏஆர்ஆர்ல போய் கண்டிஷன் 3 கொடுத்தேன்டா. பார்த்தீங்களாண்டா என்ன 10 12 14 16. இப்போ எங்களோட கண்டிஷன் என்ன? எங்களோட அரே இது ஏஆர்என்ற அரேல போய் மொடியூலஸை கொடுக்கும்போது மொடியூலஸ் என்ன சொல்லணும்? டிவைட் பண்ணும்போது பேலன்ஸ் 0வா இருக்கும். நம்ம டிவைட் பண்ணும்போது பேலன்ஸ் வந்து 0வா இருக்கும். ஈவன் நம்பர்ஸ் தான் என்ன 0வா இருக்கு. 10 2ஆல பிரிச்சீங்களாண்டா பேலன்ஸ் வந்து 0வா இருக்கு. அதே 11 நீங்க 2ஆல பிரிச்சீங்களாண்டா 10 இருக்கும். அங்கால பேலன்ஸ் வந்து 1 இருக்கு. அப்ப அங்க வந்து என்ன பேலன்ஸ் வந்து 1 இருக்க போகுது. சரி, அப்ப அதான் என்ன அதால தான் எங்களுக்கு 11 வரையில 12 போய் செக் பண்ணும். 12 2ஆல பிரிச்சு பார்க்கும். மொடியூல் எப்படி ஒர்க் பண்ணது என்ன ரிமைனிங் பார்ட்டை தான் செக் பண்ணும். 12 2ஆல பிரிக்க 6 ரிமைனிங் வந்து 0. அப்ப 0 வந்து 0க்கு ஈக்குவலா இருக்கு. 13 2ஆல பிரிக்கும் போது 6 2 12 பேலன்ஸ் எவ்வளோ ரிமைனிங் 1. அப்போ 1 வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ரிட்டர்ன் பண்ண அப்போ என்ன உங்களுக்கு தெரியும் இந்த மொடியூல் நான் என்ன சொல்ல வரேன். ஸோ இதான் என்ன மொடியூல் இதான் என்ன இந்த மொடியூலஸ் கண்டிஷன் ஆப்பில் வந்து எப்படி என்ன ஒரு பூலி இது என்ன பூலியன் இன்டெக்ஷன் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண மட்டும் கண்டிஷன் ரூவா இருந்தால் மட்டும்தான் என்ன ரிட்டர்ன் பண்ணுவார். பூலியன் என்றாலே ரூ ஃபால்ஸ் பேஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ண. அப்போ கண்டிஷன் இருக்கும். அப்போ கண்டிஷன் வந்து ரூவானா உங்களோட அவுட்புட் என்ன அவங்களோட அவுட்புட் வருது என்ன இண்டெக்ஸிங்கை பேஸ் பண்ணி அவுட்புட் எங்களோட இண்டெக்ஸிங் எப்படி பூலியனை பேஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி என்ன எங்களோட அவுட்புட்டை ரிட்டர்ன். ஸோ இதான் என்ன உங்களுக்கு என்ன பேசிக்கா வந்து என்ன உங்களுக்கு என்ன ஒரு ஓவரால் ஐடியா உங்களுக்கு என்ன ஒன் டைமென்ஷனல் அரேல வந்து ஒரு இண்டெக்ஸிங் வந்து எப்படி அக்சஸ் பண்றதுன்னு என்ன கொஞ்சம் டீப்பா பார்த்துது இந்த வீடியோல தான். இந்த பூலியன் இண்டெக்ஸிங் அப்படி லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸா கொடுத்து அப்படி இண்டெக்ஸ் அப்படி என்ன சிங்கிள் எலிமெண்ட்டை வந்து நார்மலா பேசிக்கா வந்து அக்சஸ் பண்ண வரும். ஸோ அடுத்த வீடியோல நாங்க என்ன செய்ய போறோம்டா ஸ்லைசிங் இந்த ஒன் டைமென்ஷன் அரேல எப்படி ஸ்லைஸ் பண்றோம். ஓகே, இண்டெக்ஸிங் பார்த்துட்டு இப்போ இண்டெக்ஸிங் ஸ்லைஸ் ரெண்டுமே வேற கான்செப்ட். ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த வீடியோ இண்டெக்ஸிங் வந்து தெளிவா பார்த்துக்கணும். சரி, நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்து நம்புறேன். ஸோ அடுத்த வீடியோல என்ன ஸ்லைசிங் வந்து என்ன எப்படி செய்யலாம்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தேன் வழக்கமான ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நான் என்ன மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.